ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, படத்தில் ஸ்க்ரீனில் இவருக்கு பேர் கந்தோபா என்று பெயர். ஆமாம், கந்தோபானா அந்த வருகிற நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது மார்கசிருஷ மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியை கந்த சஷ்டி என்றும் சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கந்தோபா கந்த சஷ்டி என்றும் நாம் கொண்டாடுகிறோம். ஆக்சுவலாக ஐப்பசி மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் ஸ்கந்த சஷ்டியை கொண்டாடுறோம். ஆனால் ஒரு பாட்டே இருக்குது, கந்த சஷ்டிக்கு கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் அது கந்த சஷ்டி திருநாள் என்று. ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கரெக்டாக அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கந்த சஷ்டி வரும். ஆனால் இப்போ இந்த மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கந்தோபா, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, திரிசூலம் இருக்கு இல்லையா, இவர் தான் முருகப்பெருமான், மீசையெல்லாம் இருக்க மாதிரி, பார்த்த சாரதி இருக்க மாதிரி. இந்த கந்தோபாவை தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கந்தன் என்று சொல்கிறோம். ஸ்கந்த அப்படிங்கிறது கந்த, ஸ்கந்த சஷ்டி. தமிழில் அந்த எழுத்தை பயன்படுத்துறது கிடையாது, காவை தான் யூஸ் பண்ணுவோம், உயிர்மை எழுத்து தான் யூஸ் பண்ணுவோம். அந்த குற்ற எழுத்தை பயன்படுத்த கிடையாது. இஸ்கந்த சஷ்டின்னு சொல்ல கிடையாது, கந்த சஷ்டின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்கந்த சஷ்டிங்கிறது தான் கரெக்ட். ஆகவே இந்த கந்த சஷ்டி அப்படிங்கிறதும் அந்த மராத்தி மொழியில் தான் வந்திருக்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டில் இருக்கிற மராட்டிக்காரர் அவர் சொன்னார். ஆக தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி தான் முருகன்கிற வார்த்தையும் மோர்கன் அப்படிங்கிறது முருகன் வந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஆக எது எப்படியோ, ஆக இந்த வருகிற மார்கசீர்ஷ மாதத்தில் 26ஆம் தேதி கந்த சஷ்டி, அதாவது சுப்பிரமணிய சஷ்டியாக சம்பா சஷ்டி என்றும் சொல்வார்கள். ஆனால் வளர்பிறை சஷ்டி, இதையும் கொண்டாடுகிறார்கள். இந்த சஷ்டி என்று என்ன செய்ய வேண்டும், சம்பா சஷ்டி அல்லது ஸ்கந்த சஷ்டி என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரம்மச்சாரிகள் இருக்கார்கள் இல்லையா, அதாவது திருமணமாகாத அந்த ஆண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நன்றாக விருந்து உணவளித்து அவர்களுக்கு வேண்டிய உடைகளையும் தானமாக அளிக்க வேண்டும். காசுகளையும் மற்ற உடை, வேஷ்டி, துண்டு, ஷர்ட்டு எல்லாம், பேண்ட் முதலாக தானமாக அளிக்க வேண்டும். இந்த மாதிரி நாம் இந்த சம்பா சஷ்டியை வருகிற 26ஆம் தேதி இந்த சுப்பிரமணிய சஷ்டியை கொண்டாடுவதனால் நமக்கு அனைத்து சேவமும் உண்டாகும், எல்லா விதமான நல்ல காரியங்கள் நடைபெறும், குழந்தை பாக்கியம் இல்லாதது குழந்தை பாக்கியம் ஏற்படும், இப்படியாக திருமணமாவது திருமணம் ஏற்படும் என்று அந்த தமிழகத்திலும் இந்த ஸ்கந்த சஷ்டியை இந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அனைவரும் கொண்டாடுகிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்கந்த சஷ்டி ஸ்கந்தவனை பாருங்க. நன்றி, வணக்கம்.